Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 4.1ல sum number 8 given பாருங்க. If triangle ABC and triangle DEF. So ABCங்கிற triangleம் DEFங்கிற triangleம் similarனு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ரெண்டு triangle என்னன்னு கொடுத்துட்டாங்க? Similarனு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சு அப்படினா area of triangle ABC எவ்வளவு கொடுத்திருக்காங்க 9 cm square and the area of triangle DEF ஓட ஏரியா கொடுத்துட்டாங்க எவ்வளவு கொடுத்துட்டாங்க 16 cm square அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டாங்க ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமான ஏரியா கொடுத்துட்டாங்க இதுல BC ஓட லென்த் கொடுத்துட்டாங்க எவ்வளவு கொடுத்துட்டாங்க 2.1 cm அப்படி இருந்தா நீங்க என்ன கண்டுபிடிக்கணுமா EF ஓட லென்த்தை கண்டுபிடிக்கணுமா சரிங்களா இதுக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரி இந்த ஜியோமெட்ரி ஸ்டார்ட் பண்ணப்பயே சில கண்டிஷன்ஸ் படிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கும் என்ன அப்படின்னா ஏரியாஸ்க்கு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாஸ்க்கு ரேஷியோ போட்டீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ஸ்கொயருக்கு போடுற ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரூல் படிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லைங்களா ஸோ அதுபடி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஈக்குவல் டு இதோட சைடு இங்க கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க பிசி ஸ்கொயர் பை இதோட சைடு என்ன கேட்டிருக்காங்க இஎஃப் ஸ்கொயர் ஸோ கரஸ்பாண்டிங் இங்க ஏபிசி எடுத்தீங்கன்னா பிசி தான் எடுக்கணும் டிஇஎஃப்னா இஎஃப் தான் எடுக்கணும் இதை மாத்திரக்கூடாது சரிங்களா இப்ப பிசிக்கு பதிலா 2.1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நெக்ஸ்ட் இங்க 9 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி எவ்வளவு கொடுத்துட்டாங்க 9 கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் எவ்வளவு கொடுத்துட்டாங்க 16 கொடுத்துட்டாங்க ஸோ 9/16 இஸ் ஈக்குவல் டு 2.1 பை இஎஃப் சரிங்களா இப்போ இங்க ஸ்கொயர் இருக்கு இந்த ஸ்கொயரை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சால்வ் பண்றது ஈஸியா இந்த ஸ்கொயர் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா இங்கிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தா கண்டிப்பா இங்கிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி ஒன்லி 2.1 பை இஎஃப் மட்டும் கிடைக்கும் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 3 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 4 சோ 2.1 பை இஎஃப் இஸ் ஈக்குவல் டு 3/4 இப்போ நமக்கு EF தானே வேணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா ஸோ 3EF is equal to 2.1 into 4 EF தானே வேணும் 3 கொண்டு வந்து டிவைட் பண்ணிடலாமா 1 3 is 3 இங்க 2 3 டிவைட் பண்ணாது ஸோ 0 பாயிண்ட் இப்போ 21 ஆயிரும் 21 ஆயிருச்சுன்னா என்ன அர்த்தம் 7 3s are 21 into 4 இப்போ இதை ரெண்டா மல்டிபிள் பண்ணுங்க 7 4s are 28 1 places of decimal இருக்கறனால EF is equal to 2.8 centimeter. Thank you students.